கருப்பு சூர்யாவோட கண்பாக்குன்னு சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜி அந்த படத்தில் ஹீரோ, சூர்யா கேமியோ தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்து எனக்குமே அப்படி வந்து தோணுச்சு. எனக்கு கேஸ் 40 நிமிஷங்கள் அப்புறம் தான் சூர்யா படத்துக்கே வருவார். ஒரு ஹீரோ படம் முழுக்க இருக்கிறத விட அந்த கதைக்கு அவர் வர ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் முக்கியமாக நினைப்பேன். அந்த வகையில் சூர்யா வர்றது வந்து ஜெய்பீம் மாதிரி கிட்டத்தட்ட ஜெய்பீம்ல எப்படி எப்படா கஷ்டப்படுத்தவங்க சூர்யா காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரளாவிலேருந்து வர அந்த அப்பா பொண்ணு கஷ்டப்படுறப்ப எப்படா சூர்யா வருவார் இவங்க வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்தது. சூர்யா பழைய கமர்ஷியல் ஃபார்முலாவில் இறங்கி அடிச்சிருக்காரு. வேலு அயன் அவரோட பீக் டைம் வந்து எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸாக மாசாக இருந்தாரோ அது வந்து இருக்காரு. சும்மா வரப்பா ஜெய்பீம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜாலியான ஃபன் மூடாக வந்து கமர்ஷியலாக இறங்கி அடிக்கிறப்ப ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து தேட்டரில் வந்து எல்லாருமே சாமி ஆடுறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட சாமி பாட்டு போடுறப்ப சாமி வந்து ஒரு கஷ்டம் வரப்ப ஏன் வரமாட்டேது அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் வேலிடான பாயிண்ட்டாகவே இருக்கு. பட் அப்பா ஜோக்ஸ்லாம் தாண்டி வந்துட்டு படமாகவே அந்த படம் பூரா அந்த கருப்பு சாமி வர்ற அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய பேருக்கு செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சது. அந்த கருப்பு சாமி ரெஃபரன்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு இடத்துல ஒரு ப்ரெசன்ஸ் உள்ள வர இடம் ஆகட்டும் எல்லாம் சூப்பராக இருந்தது. பட் சூர்யாவோட என்ட்ரி அந்த கருப்பு சாமி இருக்கிற வேர்ல்டு மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அது சூப்பராக இருந்தது. பட் அவரோட என்ட்ரிக்கு வந்து இன்னுமே அந்த மெயின் தீமே எடுத்து போட்டிருக்கலாம். அந்த தீம் எனக்கு என்னமோ இதாக படலை. அந்த இறங்கி அடிக்கிற அந்த ஒரு ஓவராலாக ஒரு தீம் இருக்கும்ல, அந்த தீமே போட்டிருக்கலாம். த்ரிஷா வந்து சூப்பராகவே இருக்காங்க, அழகாக இருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல அவங்களுக்கு ரொம்ப ஏஜானு தெரியுது. மமிதா பைஜு இல்லைன்னா வேறு யாராவது ஒரு ஆக்ட்ரஸ் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். மமிதா பைஜு வந்து சூர்யா அடுத்த படத்தில் நடிக்கிறதுனால இதில் வேணாம்னு சொல்லியிருப்பாங்களோ என்னோட கருத்து. படம் ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து ஆர்ஜே பாலாஜி தான் இருக்காரு. மூக்குத்திறன் மாதிரி இவர் ஹீரோவா காமெடினா வில்லனாங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே கலந்து அடிச்சிருக்காரு. ஆனால் பயங்கரமான இல்லை நீ சூர்யாவோட கால்ச்சிட்டே வாங்கி ஒன்று அப்படியே பெரிய ஹீரோ இது மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ அந்த வகையில் வந்து ஆர்ஜே பாலாஜி செம்ம. பட் அதுக்கும் சூர்யாவை சும்மாவும் உடல எந்தெந்த இடத்துல மாஸ் கமர்ஷியல் கொடுக்கணுமோ கிளைமேக்ஸில் ஆர்ஜே பாலாஜிக்கு நடக்கிற அந்த முடிவோடு சரி, அந்த முடிவுக்கு மட்டும் சூர்யாவுக்கு வெயிட் கொடுத்துருக்காரு. சூர்யாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஆர்ஜே பாலாஜிக்கும் படத்தில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன் டைமும் அவருக்கு தான் வந்து அதிகமாக இருக்குது. கிளைமேக்ஸ்லேயுமே வந்து எல்கேஜியாக வந்து ஆர்ஜே பாலாஜி வருவார். பட் என்னடா சூர்யா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஆர்ஜே பாலாஜி தான் தூக்கிட்டாங்கன்னா போலப்போ அந்த இடத்துல ஒரு சூர்யா ரெஃபரன்ஸு சூர்யா வருவார். பட் அது எந்த படத்துக்கான ரெஃபரன்ஸு நந்தகோபாலன் குமரன்னு சொல்லியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த கருப்பு எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு எமோஷ்னலாக பயங்கர கன்வின்சிங்காக எழுதப்பட்ட ரைட்டிங் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய ஜிம்மிக்ஸு ரெஃபரன்ஸு, லியோ ரெஃபரன்ஸு, ஆயுதத்து ரெஃபரன்ஸு இப்படின்னு நிறைய ரெஃபரன்ஸு கொண்டு வந்து ஜிபி மாதிரி ஒரு கமர்ஷியல் படமாக கொண்டு வந்திருக்காங்க. பட் அதுலேயுமே வந்து கிளைமேக்ஸில் சூர்யா வந்து ஒரு கெட்டப்பெல்லாம் போட்டு வந்து ஆடுவார். கிட்டத்தட்ட அது இன்ஸ்டாலே வந்துருச்சு. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனுக்காகவே பயங்கரமாக அந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க அந்த சோல் வந்து செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக இல்லை, ரேண்டமாக என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல, அந்த மாதிரி இருக்குது. ஓவரால் அந்த படம் பார்க்கலாமே என்னம்னா கண்டிப்பாக ஒரு மாஸ் என்டர்டெய்னிங் தேட்டரில் இருக்கிற இதில் போய் பார்க்கலாம். க்ரௌடே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு இதாகுது. நல்லா இறங்கி அடிக்கிற லோக்கல் தேட்டரில் எல்லாம் எந்திரிச்சு ஆர்டர் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கும். இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி நான் ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் போட்டிருக்கு. கண்டிப்பாக சூர்யா ஃபேனாக வந்துட்டு நான் ரொம்ப அயனுக்கு அப்புறம்